மண்டல் பாய், நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். எப்படி இருக்கீங்க மண்டல் பாய்? நல்லா இருக்கேன்பா. அண்ணே, அது வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரீங்களா? நான் பொறுமையாக வரேன். சரிங்கண்ணே. டோலி, வா போலாம். வா. உள்ள வா. அஜித், ம், நீ மெயின் டோர் லாக் பண்ணிட்டு வண்டியா என்ன? அட டோலி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அஜித், இங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ வர மாதிரி இருக்கு. இங்க பாரு, நீ பயப்பட வேணாம். இந்த இடத்துக்கு நம்ம ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் வரல. அட இஷா, என்னம்மா அதெல்லாம்? அப்பா ஒண்ணே ஒண்ணுதான், இதை சாப்பிட்டா என்ன ஆக போகுது? நீங்க 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இங்க ஒரு நிமிஷம் இரு. அவங்க 12 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. 12 மணி ஆகுது. அப்புறம் நாங்க அப்பர்ணா, நீனும் ரெடி ஆகலையா என்ன? அக்கா ரெடி ஆயிட்டேங்கா. இந்த பேங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன? டென்ஷன் ஆகாத. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப போறேன், நீ சீக்கிரம் வா. சரிக்கா. தோ அபர்ணா வந்துட்டா. எல்லாரும் டீ குடிங்க. நாங்க இந்த வருஷத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறோம். இதுல உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லல்ல? அட, இதுல எங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? அட, இப்ப பாத்தீங்கன்னா ராஜுவும் அபர்ணாவும் ஒரு தடவை பேசிட்டு வரணுமே. வேணாம். அப்பர்லாம் அவன் நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எங்க சைடுல எல்லாமே ஓகே தான். ஆமா, எங்க சைடுல இருந்தும் எல்லாமே ஓகே தான். அப்படின்னா ஸ்வீட் சாப்பிடுங்க. கண்டிப்பா. ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நாம கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்ல. நான் காலித் பண்ணிட்டு பேசிட்டு அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்க, நாங்க இப்ப கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வாப்பா. எல்லாமே சரியா போச்சுன்னா டிசம்பர் இல்ல ஜனவரில எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பாருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத. அக்கா மாமா, எனக்கு அந்த பையனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இருங்க, நான் இவகிட்ட பேசுறேன். முதல்ல இவட்ட பேசு. கல்யாணத்தை வேணாம்னு சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண? என்னங்க, இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கோவப்படாத. அவரு அக்கா நீங்களே சொல்லுங்க, அந்த பையன் அழகாவா இருக்கா? எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு அப்பர்ணா, அவங்க குடும்பம் நல்ல குடும்பம், வெல் செட்டில். அது மட்டும் இல்லாம அவன் ஒரே ஒரு பையன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்பவே சந்தோஷப்படுவ. அக்கா, பணம் ஒண்ணே முக்கியம் கிடையாதுக்கா. அதான் முக்கியம். பணம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். அக்கா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ முதல்ல உட்காரு. இங்க பாரு அப்பர்ணா, நம்ம 2 பேருக்கு அம்மா அப்பா கிடையாது. நம்ம 2 பேரும் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டோம். ஆஷிஷ் என்னோட ஹஸ்பண்ட். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. இருந்தாலும் அவர் உனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இவங்க இன்னும் போகவே இல்லையா? ரொம்ப நேரமா வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அஜித் என்ன பண்ணிட்டு இருக்க? மண்டல் மண்டல் வந்து என்ன காப்பாத்து. என்னாச்சு? சீக்கிரம். என்னாச்சு? என் டோலி எங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. டோலி, ஏய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணா, நான் எதுவும் பண்ணலண்ணே. இது எப்படி நடந்திருக்கும்?
அவனை அடையாளம் காட்ட முடியுமா? முடியாது சார். ஏன்னா ஏன்னா அந்த ஆள் மாஸ்க் போட்டிருந்தான் சார். அப்புறம் ரெட் கலரில் ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தான் சார். கண்ணு மட்டும்தான் சார் பார்த்தேன். என்னால் எப்படி சார் அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நேம் பிளேட்டை பார்த்தியா? சார் என்னென்னா அப்போ நடந்த எல்லாமே அவசரமாக நடந்தால நான் அதை கவனிக்கவே இல்லை சார். ஆனால் சார் அவர் ட்ரெஸ்ஸில் 2 ஸ்டார் இருந்ததை நான் பார்த்தேன் சார். உள்ள காண்டமோட காலி பாக்கெட் இருந்தது, வேற எதுவும் கிடைக்கல. அந்த பொண்ணோட ஃபோனும் உள்ள இல்லை சார். சார். இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்கே பாரு, இப்போவே நீ உண்மையை சொல்லிடு. ஒருவேளை நான் உண்மையை கண்டுபிடிச்சேன்னா நீ வருத்தப்படுற அளவுக்கு நான் உன்னை அடிப்பேன். இல்லை சார், இது நான் வாங்கிட்டு வரல சார். சரி, ஒரு விஷயம் சொல்லு. அந்த ஆளு டோலியை கொலை பண்ணிட்டான். ஆமாம், நீ ஏன் அந்த ஆளை தடுக்கவே இல்லை? சார், அவர் இழுத்துட்டு போயிட்டாரு சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். என்னை நம்புங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஷிர்கே, அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலியை வர சொல்லுங்க. அந்த பொண்ணு ஃபேமிலியோட நம்பர் கொடுக்குறேன் சார். சார், அஜித் பொய் சொல்கிறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவன் ஒரு போலீஸ் கதையை சொல்லி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்கிறான். ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது. நாம் விசாரணை ஆரம்பித்தாதான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், அக்கப்பக்கம் இருக்கிறவங்க கிட்ட ரெட் ஹெல்மெட் போட்டு போலீஸ்காரங்க யாராவது வந்தாங்களான்னு அவங்க கிட்ட விசாரிங்க. ஓகே சார். ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பேர் தான் கெட்டு போகும். ஓகே சார். அப்புறம் அந்த அஜித், அந்த மண்டல், அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு நம்ம விசாரிக்கலாம். அடே ஈஷா, அம்மா எங்கம்மா? அவ இன்னும் வரலையா? அவங்க வந்துட்டாங்க. அவங்க வெளியே அமித் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அமித் மாமாவா? மஞ்சரி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பர்னா நம்ம வீட்டு பொண்ணு. அவ கல்யாணம் வேணாம்னு சொன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் பிரயோஜனம், உங்களுக்கு தான் பிரயோஜனம். உங்க பையன் தேவையில்லாம எங்க வாழ்க்கையில இன்வால்வ் ஆகுறான். உனக்கு என்ன தாண்டா வேணும்? அப்பர்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பத்தி ராஜு தெரிஞ்சுக்கணுமா என்ன? நீ அவங்க கிட்ட சொன்ன? நீ தான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு அந்த நிலம் கண்டிப்பா கிடைக்காது. ஏய் மஞ்சுரி, என்ன நீ என்னையே மிரட்டுற? நான் நிலத்துக்காக தான் இதை நான் பண்றேனா? எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாத, புரியுதா? இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லட்டுமா? மாமா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. அமித், அப்பர்னா நீ மஞ்சரியை கூட்டிட்டு உள்ள போமா. தேவையில்லாம நம்ம சண்டை போட்டு என்னமா பிரயோஜனம்? வேணாங்க்கா, சண்டைலாம் வேணாம், வாங்க உள்ள போலாம். எதுக்கு இப்ப வேணான்ற? இவன் என்ன பண்ணணும் உனக்கு தெரியுமா? அக்கா, மாமா எதுவுமே பண்ணல. நான் தான் ராஜுக்கு கால் பண்ணி எல்லாமே சொன்னேன். நீ ஃபோன் பண்ணி சொன்னியா? உன் குடும்பத்தையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ என்ன மிரட்டுறியா? ஏய் நீ அப்பர்னா ப்ளீஸ், நீ மஞ்சரியை கூட்டு உள்ள போமா. இங்க பாரு அமித், நீ உள்ள வா. நீ உள்ள வான்னு சொல்றேல்ல. நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அக்கா, நான் ஒன்னும் காமெடி பண்ணல. ஆனா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மாமா எனக்காக பணத்தை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாரா? பாத்தியா, உன் தங்கச்சி என்ன சொல்றான்னு பாத்தியா? நான் அவ ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறேன், ஒரு நல்ல குடும்பத்துல கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். என்னையே இன்சல்ட் பண்றா பாரு. மாமா, நான் யாரையும் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. பாரு, நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு. என்னங்க என்னங்க? அம்மா, டோலி, ஆமா சார், இது என் பொண்ணு டோலியோடு தான் சார். இந்தாங்க, தண்ணியை குடிங்க. அஜித் டோலியோட பாய் ஃப்ரெண்டுன்னு யார் சார் உங்களுக்கு சொன்னது? அஜித் தான் எங்ககிட்ட சொன்னான். 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தான் அந்த பங்களாக்கு போயிருக்காங்க. இல்லை சார், அவன் பொய் சொல்கிறான். அவன் நம்பர் 1 புறம்போக்கு சார். அவன் தான் டோலியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான் சார். சார், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, டோலியோட அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தான். ஏய் டாலி இரு, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். அஜித், நீயா? நீ என்ன பண்ணுற? ஏய், நீ வாய மூடு. நான் உன்கிட்ட பேச வரல, உன் பொண்ணுகிட்ட தான் பேச வந்திருக்கேன். புரிஞ்சுதா? போ போய் அந்த பக்கம் நில்லு. இங்க பாரு அஜித், நீ எங்க அப்பாவை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க? உன் அப்பாவை எங்கேருந்து போக சொல்லு. முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணு ஆசைப்பட மாட்டா, சரியா? அவன் பொய் சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர், ரவி அப்புறம் விஜய், 2 பேருமே லோஃபருங்க. அவங்கள பிடிச்சி விசாரிங்க. அஜித் என்னோட பொண்ணு டோலியை என்ன பண்ணான்னு அவங்க சொல்லுவாங்க சார். அஜித் 2 பேரோட சேர்ந்ததுனால சத்தம் போட்டாங்க சார். நான் அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்க போனேன். ஆனால் அவங்க 2 பேரும் அங்கே இல்லை.
இங்க பாருங்க, நாங்க எல்லாருமே கிங்கர்ஸ், அது வந்து டிண்டர்ஸ் இல்ல கைண்டர்ஸ். ஹாய் அப்பா. இந்தாங்க தண்ணி. அப்பர்ணா சொன்னதுக்காக நீங்க வருத்தப்பட வேணாங்க. அவ நம்ம கிட்ட சொன்னது சரியான விஷயம் தானே. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அவ எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள்ளை இல்லைன்றப்போ அவளால எப்படி வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க 2 பேரும் சொல்றது சரிதான். ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சரி, நீயே சொல்லு, அந்த கனவு கல்யாணம் எப்படி நடக்கும்னு நினைக்கிற? இங்க பாருங்க, நீங்களே அவனுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. அப்படி பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. ஏன் லாட்டரியில எது வின் பண்ணியா? வின் பண்ணலங்க, கண்டிப்பா வின் பண்ணதா போறேன். இந்தாங்க தண்ணி. சார், இந்த ஓம்கார் சொன்னது கரெக்ட் தான். அவங்க தோழியை எப்போ கொலை பண்ணாங்களோ அந்த நேரத்தில் அஜித்துக்கும் ரவிக்கும் கால் பண்ணியிருக்கான். அவங்க கால் பண்ணி 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்களோட ஃபோன் லொகேஷன் மட் ஏரியாவில் இருந்திருக்கு. அவங்கள பிடிங்க. ஓகே சார், அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிருவோம். குட். யார் நீங்க? ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? சார் என்ன சொன்னார்னா என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ண சொன்னார். ஆனால் சார் நான் ரொம்ப நேரமாக இங்கேயே தான் சார் உட்காந்துட்டு இருக்கேன். சரி இருங்க, நான் சொல்கிறேன். உண்மையா சொல்லு. சொல்லிடுறேன் சார். நீயே சொல்லு. டோலி என்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சார். அதை பார்த்துட்டு நான் எப்படி சார் அமைதியாக இருக்க முடியும்? அதுக்காக தான் அவங்க 2 பேரையும் வர வச்சு நீ அவங்களை கொலை பண்ணியா என்ன? இல்லை சார், நாங்கள் யாரையும் கொலை பண்ணவே இல்லை சார். சார், நாங்கள் யாரையும் கொலை பண்ணவே இல்லை சார். நாங்கள் டோலிக்கு எங்கள் பவரை காட்டலான்னு இருந்தோம் சார். அன்றைக்கி நான் ரோட்டில் சண்டை போட்டதுக்கு அப்புறமா டோலி என்னை மீட் பண்ண அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் சார். அதுக்கப்புறமா ட்ராமா போட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொன்னேன். நம்ம வெளியே போகலான்னு அவளை கூட்டிகிட்டு நான் அவளை அந்த பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போனேன் சார். போலீஸ்கிட்டயே போய் சொல்றியா நீ? இல்லை சார், நான் உண்மையை தான் சார் சொன்னேன். என்ன உண்மை? சார் நாங்க உண்மையா தான் சொல்றோம் சார். என்ன உண்மை? நாங்க அவளை கட்டி போட்டு அவளை ரேப் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான். இந்த நேரத்துக்கு நீங்க ஏன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணல? சொல்லுங்க சார். நாங்கள் 3 பேர் மாட்டிக்கோன்னு பயந்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் ரவியும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் சார். நாங்கள் அஜித் கிட்ட என்ன சொன்னோன்னா, மண்டல் திரும்பி வந்த உடனே நாங்கள் 2 பேரும் இங்கே வந்த மாதிரி அவர்கிட்ட காட்டிக்க வேணான்னு சொன்னோம் சார். போலீஸ்காரர் தான் கண்டிப்பாக அவங்கள கொண்டிருக்கணும் சார். அந்த ரெட் ஹெல்மெட்டை தவிர வேற யாரையாவது பார்த்தீங்களா என்ன? நேம் பிளேட் ஏதாவது பார்த்தீங்களா? சார் அது வந்து அவர் பேர் எனக்கு சரியா தெரியல சார். ஆனால் அவருக்கு யூனிஃபார்மில் 2 ஸ்டார் இருந்ததை பார்த்தேன் சார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு கருப்பு பேக் இருந்தது சார். ஏன் நீ சொல்லவே இல்லை? சார், அது எனக்கு ஞாபகமே இல்லை சார். பேக்ல என்ன இருந்தது? சார், ஒரு கருப்பு கலர் பேக்கை ஷோல்டரில் மாட்டிட்டு வந்தா சார். அதனால எங்களுக்கு தெரியல சார். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவங்க 3 பேரும் அந்த பொண்ணை கொல்லணும்னு நினச்சிருந்தா ஈஸியாக கொண்டிருக்கலாம் சார். கேஸை இந்த அளவுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லையே. அவங்க 3 பேரும் வெளியே வந்தால் தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். சரி, அவங்க 3 பேரை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. அப்புறம் மர்டர் நடந்த அந்த நாளில் நம்ம ஆளுங்களில் யாராவது 2 ஸ்டார் லொக்கேஷன் அங்கே இருக்கான்றதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே சார். என் மொபைலு யாரை பார்க்க வந்திருக்கீங்க? சார், போலீஸ் ஸ்டேஷன் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க சார். நான் அவருக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த சார்? அவரோட பேர் எனக்கு தெரியாது சார். அவர் பேர் தெரியலன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா என்ன? சார், அது சார், அவர் எங்கள் பங்களாக்கு வந்திருந்தப்போ ஹெல்மெட் போட்டு வந்திருந்தார் சார். பங்களாவா? அந்த ஹெல்மெட் ரெட் கலரில் இருந்ததா? ஆமாம் சார், ரெட் கலர் ஹெல்மெட் தான். ஆமாம், அவர் ஏன் உங்கள் பங்களாக்கு வந்தார்? ஹலோ சார், அவனே அடிக்கிறீங்க. அவன் சின்ன பையன். அவங்க எப்பவுமே இங்கே தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் முதலாளிக்கு விஷயம் தெரிஞ்சா என் வேலையே போயிடும் சார். அப்படியா? போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே என்ன சொல்லுமோ அதை சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து இவங்களை கூப்பிட்டு போங்க. அந்த போலீஸ்காரங்கிட்ட பைக் இருந்ததா? ஆமாம் சார், நான் வெளியே வந்து பார்த்தப்போ அவரோட பைக் வெளியே இருந்தது நான் பார்த்தேன். ரெட் கலர் பைக்கா? ஆமாம். வண்டி நம்பர் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்கிறேன். MH02 GD 9985. சரி, அந்த பைக் பற்றின இன்ஃபர்மேஷனை ஒயர்லெஸில் அலர்ட் பண்ணுங்க. வாங்க, உங்கள் பங்களாக்கு போகலாம்.
டோர் லாக் பண்ணியிருக்கு? சார் ஒருவேளை அந்த போலீஸ்காரர் தான் லாக் பண்ணிட்டு போயிருக்கணும். சார் என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. ஷெர்கி, இந்த கொலையாளிக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை தன்னோட ஆயுதமாக அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பற்றின ஏதாவது தகவல்? இல்லை சார், அவனை பற்றின தகவல் எதுவுமே இல்லை சார். அந்த கில்லர் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அந்த பைக்கோட நம்பர் பிளேட் வச்சு ஆர்டிஓ ஆப்பில் செக் பண்ணி பார்த்தேன் சார். ஆனால் அந்த பைக்கோட நம்பர் பிளேட் டூப்ளிகேட் சார். டூப்ளிகேட்டா? இங்கே பாருங்க சார், இது ஒரு காரோட நம்பர் சார். இந்த கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஷெர்கி, அஜித்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம கஸ்டடியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 கொலைகள் நடந்திருக்கு. அஜித்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த போலீஸ் பற்றி உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் கொன்ன விதத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள பர்சனலாக ஏதோ ஒரு கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ்காரனுக்கும் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்கும்? சார், இப்போ பார்த்தீங்கன்னா செத்து போன இந்த பொண்ணுக்கும் டோலிக்கும் காமனாக ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பொண்ணுங்களும் கில்லருக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன். சிசிடிவி இருக்கா? இல்லை சார். சார், ரூமுக்குள்ளே காண்டம் பாக்கெட் இருந்ததை பார்த்தேன். ஆனால் அந்த பொண்ணோட ஐடி ப்ரூஃபும் மொபைலும் இல்லை சார். இல்லை சார், நான் எதுவுமே பண்ணல. சேம் பிராண்டு சார். டோலியோட கிரைம் சீன்லையும் இந்த பிராண்ட் தான் நம்ம எடுத்தோம். ஷெர்கி, ஒரு வேலை பண்ணுங்க. அக்கம் பக்கம் இருக்கிற மெடிக்கலில் போய் கொஞ்சம் விசாரிங்க. அங்கே இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணுங்க. அதாவது சகப்பு பைக்கில் சகப்பு ஹெல்மெட் போட்டுட்டு வந்து இதை வாங்குறதுக்காக அவன் கண்டிப்பாக வந்திருக்கலாம். சரிங்க சார். அம்மா, யார் அந்த பொண்ணு? அவள் என்னோட லவர் சார். அவள் பேர் நேஹா சார். நாங்கள் அடிக்கடி இந்த பங்களா வந்து இங்கே அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் இங்கே வந்து இங்கேருந்து வாட்ச்மேன் அடித்து வெளியே அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கதவை மூட போனார். சார், கதவை எதுக்கு சார் மூடுறீங்க? மரியாதையை உள்ளே போடா. ஓ, என்னதுக்காக உள்ளே போக சொல்கிறீங்க? முதல்ல உங்கள் ஐடி கார்டை என்கிட்ட காட்டுங்க. போலீஸ்காரங்கிட்டே ஐடி கார்டு கேட்குறியா? நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை. ஆமாம், நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க. ஹெல்மெட்டை காட்டுங்க. நான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த நேஹாவோட சாவுக்கு நான் மட்டும் தான் சார் காரணம். நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. நீங்கள் 2 பேர் இங்கே வந்தது வேற யாருக்கும் தெரியுமா என்ன? யாருக்கும் தெரியாது சார். அந்த போலீஸ்காரனோட நேம் பிளேட் நீ பார்த்தியா? நான் அவரோட நேம் பிளேட்டை பார்த்தேன் சார். ஆனால் அது கிளியராக இல்லை. ஆனால் அவரோட யூனிஃபார்மில் 2 ஸ்டார் இருந்தது. அந்த ஆள் பேக் எதுவும் கொண்டு வந்தானா? ஆமாம், பிளாக் கலர் பேக்கு. பேக்கில் ஏதாவது பொருள், அந்த பேக்கோட பேர் எதுவும்? நான் எதையும் பார்க்கல சார். நேஹாவோட கொலையும் டோலியோட கொலையும் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. அஜித் தான் டோலியை கொண்டிருப்பான்னு போலீஸ் அவன் மேலே சந்தேகப்பட்டாங்க. நேகாவோட கொலைக்கு அப்புறமா நேகா அப்புறம் டோலியை கொலை பண்ணவன் ஒரே ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கொலையாளி ஒரு பிரெடேட்டராகவும் இல்லைனா செக்ஸ் விஷயத்தில் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாத ஒரு ஆளாகவும் இருந்திருக்கணும். ஆனால் 2 பொண்ணுகிட்டே காட்டப்பட்ட ஒரு கொடூரம் அவன் கருணையே இல்லாதவன் மாதிரி தான் போலீஸுக்கு தெரிஞ்சது. இந்த கொலைகாரனுக்கு அந்த பங்களாக்கள் இருந்த லொக்கேஷனும் அங்கே சிசிடிவி இல்லாததும் அப்புறம் அவனோட டார்கெட் முதற்கொண்டு எல்லாமே எப்படி தெரியும்னு போலீஸ் குழம்பி போனாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பங்களாவில் இருக்கிற ஒரு ஆள் இன்வால்வ் ஆனாதான் இதை பண்ண முடியும். அதாவது அந்த பங்களாவை வாட்ச் பண்ற ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல அங்க வர கப்புள்ஸை வாட்ச் பண்ற ஒரு ஆளா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த கொலையாளியை காப்பாற்ற அன்னப்பறவை மாதிரி யாராவது முயற்சி பண்றாங்களா அப்படின்னு கேள்விக்குறியா இருக்கு. சார், மெடிக்கல் ஸ்டோரில் இருந்த சிசிடிவியில் எங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல சார். அப்புறம் அந்த பொண்ணுங்களோட சிடிஆரில் எங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல சார். அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இதை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது சார். சார், இதை பாருங்கள், மட் ஏரியாவில் வேலை பார்க்குற பிஎஸ்சியோட லிஸ்ட்டு சார். ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்லை சார், நாங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணோம். அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் சார் போயிருக்காங்க. ஷெர்கி, உங்கள் இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. மட்டி ஏரியாவில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே வேலை செய்கிற பிஎஸ்சி கிட்ட விசாரிங்க. அப்புறம் இந்த நேகா, அவங்க அப்பா எப்போ மும்பைக்கு வருவார்? சார், நாளைக்கு வந்துடுவார். அக்கா, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்க? அக்கா, நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா? ஆமாம்மா, இஷா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சில திங்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லை, இஷாவும் இப்போ ஸ்கூல் போயிடுவா. அதனால நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். மஞ்சரி, மஞ்சரி, அம்மா மஞ்சரி எங்க? மாமா, அக்கா இஷாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர போயிருக்கா. என்ன 5 மணிக்கா? 2 மணிக்கே ஸ்கூல்ல மூடிடுவாங்க. மாமா, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இப்பதான் வரேன். அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா பக்கத்துல தான் போயிருப்பாங்க. சரி, நான் போய் பாட்டு வரேன். அண்ணா, என் ஒய்ஃப் மஞ்சுரியை பார்த்தீங்களா?
மஞ்சுரி வந்துட்டாளா? இல்ல மாமா, அக்கா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. நான் இஷாவோட ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவங்க வந்து இஷாவை கூட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வரவே இல்ல. நானும் இங்க எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், ஆனா யாரும் பார்க்கலன்றாங்க. மாமா, அக்கா எங்க போயிருப்பாங்க? உங்க பொண்ணு நேஹா அப்புறம் உங்க பொண்ணு டோலி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன? ஐயோ ரத்தம், இங்க ரத்தம் சதறி இருக்கு, யாராவது வாங்கல. இங்க வந்து பாருங்க சார், இங்கதான். அந்த போட்டோ உங்ககிட்ட இருக்கா? ஆமாம் சார், இவங்க தான். இங்கே பாருங்கள் சார். பொண்ணு இந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணோட அம்மான்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க கரீம், எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த போட்டோ வந்ததோ அங்க கோஆர்டினேட் பண்ணி இவங்களுடைய அட்ரஸை வாங்குங்க, அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் சார், அந்த லேடி நேத்து தான் இங்க வந்தாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு வெளியே வராதனால நானே அவங்க ரூம்குள்ள போய் பார்த்தேன். அப்ப கதவு திறந்திருந்தது சார். நான் உள்ள போய் பார்த்தப்ப பெட்ரூம்ல இந்த பாடியை பார்த்தேன் சார். நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? சார், நான் பக்கத்துல இருக்க பங்களால குடியிருக்கேன். அதாவது எங்க வீட்டுக்காரர் அங்க செக்யூரிட்டியா வேலை பார்க்கறாரு. இந்த பங்களாவோட செக்யூரிட்டி யாரு? சார், இந்த பங்களாவோட செக்யூரிட்டி யாருன்னு தெரியாது. ஆனா கதவு எப்பவும் பூட்டி தான் இருக்கும். சரிம்மா, இந்த பங்களாக்கு பக்கத்துல ரெட் கலர் ஹெல்மெட் போட்டுட்டு சிகப்பு கலர் பைக்ல யாராவது போலீஸ்காரங்க வந்துட்டு போனதை நீ பாத்தியா? ஆமா சார். அவர் போலீஸ்காரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிகப்பு கலர் ஹெல்மெட் சிகப்பு கலர் பைக்ல தான் வந்தாரு. அவர் பிரவுன் ஷர்ட் போட்டிருந்தாரு. வண்டி எப்படி ஓட்டுறான் பாரு. நீங்க அவனை எப்ப பாத்தீங்க? சார், முந்தா நேத்து சாயங்காலம் 7ல இருந்து 7:15 பார்த்தேன் சார். சார், இதுக்கு முன்னாடி நடந்த மர்டர் மாதிரி இதையும் கொடூரமாக பண்ணியிருக்கான். மொபைல் ஃபோனும் இல்லை, நமக்கு காண்டம் பாக்கெட்டும் கிடைக்கல. சரி, எல்லா மட்டி ஏரியாலையும் ரைட்ஸ்க்கு போங்க. யார்கிட்ட சிவப்பு கலர் ஹெல்மெட்டு சிவப்பு கலர் பைக் இருக்கோ அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம போலீஸ் டீமை அலர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வேலையை பார்க்க சொல்லி நம்ம நெட்வொர்க் கிட்ட சொல்லுங்க. நாம அவனை பிடிச்சே ஆகணும். ஓகே சார். சார், பப்ளிக் அலர்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சார், 20 நாளில் 4 மர்டர் நடந்திருக்கு. நம்மளால் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலை சார். அது யாராக இருந்தாலும் டேஞ்சர் தான். சார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? சார், மஞ்சூரிக்கு எந்த விதமான அஃபேரும் இல்லவே இல்லை சார். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பங்களால மஞ்சூரி யார் கூடயோ செக்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லுது. அவங்களுடைய லவ்வரே அவங்கள கொல்ல வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அந்த லவருடைய ஃப்ரெண்டு அவங்கள கொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவன் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மஞ்சூரியை தனியா விட்டுட்டு போயிருக்கான். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இங்க பாருங்க சார், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார். சரிங்க, அந்த லவ்வரை பத்தி உங்க 2 பேருக்குமே தெரியாது. மஞ்சரி யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்காங்களா, இல்ல மஞ்சரியை பழி வாங்கணும்னு யாராவது நினைக்கிறாங்களா? ஆமா சார். சார், மஞ்சூரியோட மாமா பையன் அமித் சார். அமித்துக்கும் அவளுக்கும் எந்த வித லிங்க்கும் இல்லை. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேருக்கும் சண்டை நடந்தது சார். எதுக்காக சண்டை நடந்தது? சார், ஒரு விவசாயனாலும் என் பேர்ல அக்கா பேர்லயும் இருக்கு சார். அதனால அமித் மாமாக்கும் எங்க அக்காக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் சார். என் அக்காவை கட்டுப்படுத்த அவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அமித் மாமாவால எங்க அக்கா போலீஸ் கிட்டயும் கோர்ட்டு கிட்டயும் அடிக்கடி சண்டைக்கு போயிட்டே இருந்தாங்க. ஆனா அமித் மாமா அதுக்கு அசரவே இல்லை. அவங்க போலீஸ் கிட்ட எதுக்கு சண்டை போட்டாங்க? போலீஸ்காரங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்காக அமித் மாமா அவங்களுக்கு காசு கொடுப்பாரு சார். அதனால போலீஸ்காரங்க எங்க பேச்சு கேட்கவே மாட்டாங்க. ஒரு நாள் நானும் எங்க அக்காவும் போலீஸ்கார்கிட்ட இதை பத்தி பேசணும். ஆனா போலீஸ்காரங்க எங்க பேச்சு கேட்கவே இல்லை. அவர் அக்கா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணதால எங்க அக்கா அடிச்சுட்டா. ஆமா, இதை பத்தி நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அக்கா இதை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க இதை பத்தி உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பா சண்டைக்கு தான் போயிருப்பீங்க. அக்கா இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா கேட்டிருக்கவே மாட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்கள் சஸ்பெண்டட் PSI முகேஷ் கேதர் தானே? ஆமா. அந்த ரெட் கலர் பைக்கு உங்களோடதா?
ஆமாம் என்னோட தான். என் பைக்கை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? அதை பற்றி நானே உங்ககிட்ட சொல்கிறேன். கேளுங்க. நீங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும்? ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? ம். இந்தாங்க. இந்த நியூஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சார் இது தெரியும்? நான் ஆல்ரெடி சஸ்பெண்டில் தான் இருக்கேன். நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே நேராக கேளுங்க. நீங்கள் கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்டுட்டு தயவு செய்து இங்கிருந்து போங்க. இதை பாருங்க. இந்த ஃபோட்டோ எதுக்காக நீங்கள் என்கிட்ட காட்டுறீங்க? நான் ஏன் இதை காட்டுறேன்னா, ஒரு சிவப்பு கலர் வண்டி வச்சிருக்கிறவன், அவன் ஹெல்மெட்டும் சிவப்பு கலர் தான். அவன் இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அவன் ஒரு போலீஸ்காரன். அப்படியா? என்கிட்ட ரெட் கலர் பைக் இருக்கிறதுனால நான் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? உன்னுடைய ஹெல்மெட்டையும் பாரு. இதை பாருங்க சார், நீங்கள் சொல்கிறது சுத்த முட்டாள்தனமாக இருக்குது சார். நீங்கள் என்கிட்ட வேற ஏதோ பற்றி பேச வந்திருக்கீங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக பேச வந்திருக்கீங்க. சரியா சொன்னீங்க. உங்கள் சஸ்பென்ஷன் ஃபைலை நான் பார்த்துட்டேன். நீங்கள் மஞ்சரியால் தான் சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்க. ஏன் நீங்க என்கொயரி பண்ண மாட்டீங்க? இந்த என்கொயரி ஆரம்பிக்க வேணாம். அமித் உங்ககிட்ட பணம் கொடுத்தானா என்ன? அவர் என்கிட்ட பணம் கொடுத்து என்கொயரி பண்ண வேணான்னு சொன்னார், அதான் பண்ணல. அப்புறம் நீங்கள் என்கொயரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஏதாவது கொடுங்க. ஆமா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. என் ஒய்ஃபும் வீட்டில் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன். நான் மீடியா கிட்ட போயிட்டு நீ சொன்ன எல்லாத்தையும் சொல்றேன். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உன்ன மாதிரி ஆள் வேலை பார்க்கறாங்க அப்படினும், கம்ப்ளைண்ட் கொடுக்க வர பொண்ணுங்க கிட்ட கேவலமா பேசுறான்னு சொல்றேன். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்க உன்னை அவமானப்படுத்தியிருக்கு. அவங்கள கொலை பண்ணுறதுக்கு உனக்கு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருக்கு. அப்புறம் மீதி இருக்கிற 2 பொண்ணுங்க, அவங்கள எதுக்கு கொலை பண்ண? அது சரி, மஞ்சரியோட குழந்தைய நீ எதுக்கு கொலை பண்ண? ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கா? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. அந்த மந்திரி தேவினால என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் ஒய்ஃபை என்னை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இங்கே பாரு, நீ ஜெயிலில் போயிருந்தா உன் பாடி டோட்டலாக மாறிடும். கரீம் சார், இவன் டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. ஓகே சார். இங்கே பாருங்க சார், எங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை பல வருஷமாக நடந்து தான் சார் வருது. அது மட்டும் இல்லை, நான் எதுவுமே பண்ணல. பிரச்சனை முடிவுக்கு வர நேரத்தில் நான் எதுக்காக சார் மஞ்சுரியை கொலை பண்ணணும்? பிரச்சனை முடிவுக்கு வர சமயமா? சார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மஞ்சுரியோட வக்கீல் எனக்கு கால் பண்ணார். ப்ராப்பர்ட்டி கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா சொன்னார். அதுலேருந்து 50-50 செட்டில்மெண்ட் எனக்கு தரதா சொன்னார். இந்த செட்டில்மெண்ட் ஆஃபரை மஞ்சரி தான் தரேன்னு சொன்னாங்களா என்ன? ஆமாம் சார், அவர் சார்பாக அவர் லாயர் தான் ஃபோன் பண்ணார். நீங்கள் வேணும் அவர்கிட்டயே கேட்டு பாருங்க. சார், மஞ்சூரி அமித்துக்கு செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவங்க செட்டில்மெண்ட் பண்ண விரும்பலை. வக்கீல் சார், அந்த இடத்த யாராச்சும் வாங்குவாங்களான்னு கேட்டு பாருங்க சார். நான் 50 லட்சம் சொல்றேன், ஆனால் 40 லட்சம் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். கொஞ்சம் சீக்கிரமா அந்த டீல் முடியணும். அப்படின்னா அமித் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அமித் அவ்வளவா கவனிக்க மாட்டான் சார். அதுக்குள்ள இதை பத்தி யார்கிட்டயாச்சும் கேட்டு இந்த நிலத்தை அவங்க கிட்ட வித்துடலாம் சார். நம்ம இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் சார். இந்த நிலத்தை வித்ததுக்கு அப்புறம் தான் அமித்துக்கும் தெரிய வரும், அதை வாங்கினவங்களுக்கும் தெரிய வரும். அது வரைக்கும் நீங்க இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க சார். ஆஷிஷ் அப்புறம் அப்பர்ணா கிட்டயும் சொல்லாதீங்க. எல்லாமே அமைதியானதுக்கு அப்புறமா நம்ம வேலையை முடிச்சிடலாம் சார். மஞ்சூரி சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வக்கீல் சார், எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த செட்டில்மெண்ட் பற்றி அமித்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? சார், என்னோட சைட்லேருந்து நான் எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐ டோன்ட் நோ. சரிங்க வக்கீல் சார், நீங்கள் இப்போ கிளம்பலாம். ஷிர்கே, அதாவது இந்த மஞ்சூரி தான் புருஷன் ஆஷிஷ் கிட்டையும் தங்கச்சி அபர்ணா கிட்டையும் இந்த சொத்தை விற்கிறத பற்றி அவங்க கிட்ட சொல்லாமல் விட்டுருக்காங்க. ஒருவேளை அவங்க வேற ஏதாவது பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு. சார், ஒருவேளை மஞ்சரி தான் லவ்வரோட ஒரு புது வாழ்க்கை வாழ்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம். அவங்க கால் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸில் எந்த ஒரு லவ் அஃபேருமே இல்லை சார். ஷிர்கே, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. இந்த 3 பேருமே செத்து போன அன்னைக்கு அந்த பிஎஸ்ஐ முகேஷ் கேதார் அவரும் அப்புறம் மஞ்சரியோட மாமா பையன் அமித்தும் இவங்களுடைய மொபைல் லொக்கேஷனை செக் பண்ணாங்க. இவங்க 3 பேருமே ஒரு சீரியல் கில்லரால் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் யாரை கொல்லுவான், எப்போ கொல்லுவான்றது யாருக்குமே தெரியாது. அந்த சீரியல் கில்லரோட பிளான்ல 3ஆவதா கொல்லப்பட்டவங்க தான் மஞ்சுரி. கொலையாளி இன்னும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் போலீஸ் நிச்சயமா அவங்க விசாரணை மூலியமா கண்டுபிடிச்சிடலான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனா சஸ்பெண்ட் ஆன போலீஸ் முகேஷ் கேதார் அப்புறம் மஞ்சுரியோட மாமா பையன் அமித்தும் இதில் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த கொலையை சீரியல் கில்லர் பண்ணல அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்படின்னா அந்த கொலையை வேற யாரு பண்ணிருப்பா?
காஜலோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவள் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவளோட மாமாக்கு ஒரு பங்களா இருக்குது சார். நாங்கள் அந்த பங்களாவுக்கு போய் டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஒரு போலீஸ்காரங்க வந்தார். அவர் இன்னொரு ரூம்குள்ளே பூட்டி என்னை அடைச்சி வச்சுட்டாரு. சார் இங்கே பாருங்கள் சார், கதவை திறங்க சார். அதுக்கப்புறமா நான் கதவை உடச்சிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது காஜல் மயக்க நிலையில் இருந்தா சார். காஜல் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். நான் இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி காஜல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன் சார். சார் உங்களோட சீரியல் கில்லர் கேஸ் பற்றின தகவல் எங்களுக்கு கிடைச்சதும் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் சார். மேபி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தீவிரமான என்கொயரியால் அந்த கொலையாளி இடத்த மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வேணா அவன் இடத்த மாற்றிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம கிட்ட ஒரு நாள் மாட்டுவோம். அந்த ஆள் ரொம்ப ஆபத்தானவன். உங்கள் போலீஸ் ஸ்டேஷனை கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். ஓகே சார். இங்கே பாருமா காஜல், நாங்கள் உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு உதவி பண்ணணும். அப்போ தான் அந்த ஆளை எங்களால் பிடிக்க முடியும். நாளைக்குள்ள நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன் தான் நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு என் சாவு வராம கூட இருக்கலாம். இங்கே பாருமா காஜல், அவன் உனக்கு எதிராக ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான். உன்னோட சேர்த்து 4 பொண்ணுங்களுக்கு அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்காமா. நீ மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணேன்னா அந்த போலீஸ்காரனை நாங்கள் பிடிச்சிருவோம். அவனால் இன்னும் எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சார் நான் அவனோட முகத்தை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் வரும்போது ஹெல்மெட் போட்டிருந்தான் சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. அங்கே வேற எதையாவது பார்த்தியா நீ? இங்கே பாருங்க, இந்த ட்ராமாவில் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. முகேஷ், இது ஒன்றும் எங்களுடைய ஆர்டர் கிடையாது. மேலே இருந்து ஆர்டர் வந்திருக்கு, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா மஞ்சுரி கேஸில் உங்களுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் இருக்குது. நாங்கள் உங்களை உள்ளே அனுப்பிடுவோம். கரீம், ஹெல்மெட் கொடுங்க. மாஸ்க் போடணுமா இல்லை ஜெயிலுக்கு போகணுமா நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இங்கே பாருமா காஜல், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். வந்தது யார் அப்படின்னு எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க. யாரு? இவர்தான் சார். காஜல், இந்த 4 பேர்ல யாரு காஜல்? சார் நான் அந்த ஆளு முகத்தை சரியா பார்க்கவே இல்லை சார். ஏன்னா அவரு ஹெல்மெட் போட்டிருந்தார் சார். அவன் கிட்ட இருந்து எதையோ ஒன்று நீங்க பார்த்திருக்கலாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சார் அது வந்து சார் அந்த ஆளு Black கலர் பேக் கொண்டு வந்தான். அதுல வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தான். அதுல UPS எலக்ட்ரிக்கல்ஸ்னு எழுதி இருந்தது. UPS எலக்ட்ரிக்கல்ஸா? UPS எலக்ட்ரிக்கல்ஸா? சார் இந்த UPS எலக்ட்ரிக்கல்ஸ் மும்பையோட கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கரண்ட் சப்ளை பண்ணுது. குட் ஜாப் காஜல். அந்த வயர்மேன் சீரியல் கில்லர் UPSல வேலை பார்க்குற எந்த எம்ப்ளாயா இருக்குன்னு UPS எலக்ட்ரிக்கல் சிட்டியில் வேலை பார்க்குற டோட்டலா 1200 பேரை லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாரையுமே போலீஸ்காரங்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல இந்த கேஸ்ல போலீஸோட பார்வையில UPS எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விக்டிம் சஸ்பெக்ட் யாராவது இருக்காங்களான்னு அவங்க தேடினாங்க. ஒரு 3 நாள் ராத்திரி பகலா அவங்க தேடினதுக்கு அப்புறமா இந்த கேஸோட சஸ்பெக்ட் யாரு அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சு. இவர் யாரு? சார் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சார். எங்கள் எம்ப்ளாயி எங்கள் ஃபார்மில் இருக்கிற ஒரு சைட்டுக்கு போயிருந்தார் சார். அங்கே ஃபயர் ஆனதுக்கப்புறமா அவரோட வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க எதுக்காக உங்க ஒய்ஃபை கொல்லணும்னு நினைச்சீங்க? அப்படி என்னதான் உங்க மனசுல இருந்தது? அவளை கொல்ல எனக்கு மனசு இல்லை சார். ஆனால் மஞ்சுரியை வேற வழி இல்லாமல் தான் கொண்டேன். சொத்துக்காக கொண்டீங்களா? காதலுக்காக சார். என்ன கொடுமை இதெல்லாம்! நீ உங்க அக்காவோட புருஷனையே லவ் பண்ணியிருக்க. அதாவது உன் மாமாவையே நீ லவ் பண்ணியிருக்க. சார் அம்மா அப்பா செத்து போனதுக்கு அப்புறமா எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஆஷிஷ் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. தேவைப்படும் போது பணமும் கொடுத்தாரு. இவர் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு, ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அதனாலதான் என்னால் தடுக்க முடியாம போயிடுச்சு. இவங்கள நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா மஞ்சுரியை நீங்க டைவர்ஸ் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு பதிலா அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சார் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா எங்க குடும்ப சொத்து எங்க அக்கா பேர்ல இருந்தது.
அது மட்டும் இல்லாம விவாகரத்துக்கு அப்புறமா ஆஷிஷ் தனியா பணம் வேற கொடுக்கணும்னு நினைச்சோம். மஞ்சரியை பத்தி சொன்னதும் புரிஞ்சு போச்சு. அவங்கள பழிவாங்கன்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா அந்த 2 பொண்ணுங்க அவங்கள எதுக்காக கொலை பண்ணீங்க? அவங்க ஒன்றும் உங்க எதிரிங்க இல்லைல்ல, அவங்கள எதுக்காக கொலை பண்ணீங்க? அவங்க 2 பேரையுமே நான் மதிய ஏரியாவில் பார்த்துருக்கேன் சார். 2 பேரும் அழகா இருந்தாங்க. நான் அவங்க கூட படுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு அற்புதமான பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் மடியில் இருக்கிற அந்த பங்களா, அந்த பங்களால சிசிடிவி இல்லை. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சார் மட்டில் இருக்க எல்லா பங்களாக்குமே நான் யூபிஎஸ் வேலை செய்யறதுக்காக அங்கே போயிட்டு வந்திருக்கேன் சார். மஞ்சரியை பங்களாக்கு எப்படி வர வச்சிங்க? பொய் சொல்லி தான் சார். அட நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்லயே பேசலாம் இல்லையா? இது ஒரு சர்ப்ரைஸ்மா. நீ வரும்போது இசாவையும் கூட்டு வா, அவளுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பேசுறதுக்காக நீங்க வர சொன்னீங்க, ஆனா எதுவுமே பேசல. நம்ம பெட்ரூமை விட்டு வெளியவே போகல. சரி நான் வீட்டுக்கு போறேங்க. இஷா நம்மளுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டுப்பா, அப்புறம் அப்பனாவும் வெயிட் பண்ணி. இங்க பாரு, இஷா உன்னுடைய சொந்த ரத்தம் தானே. அந்த சின்ன பொண்ணை எதுக்காக நீ கொலை பண்ண? சார் நானும் ஆஷிஷும் எங்களோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைச்சோம் சார். இஷா உயிரோட இருந்தா எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுன்னு நினைச்சோம் சார். உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ரொம்ப கொடூரமானவங்க, ரொம்ப கொடூரமானவங்க. நீ ஏன் போலீஸ் வேஷம் போட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டை கேவலப்படுத்தின? சார் முகேஷ் கேத்தாரும் எங்க அக்காவும் முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். என்னன்னா, அந்த கொலையில் முகேஷ் கொல்லர் மாதிரியே இருக்கணும்னு நாங்கள் உங்களை நம்ப வச்சோம். அன்னைக்கு நீங்கள் வந்து எங்கிட்ட விசாரிச்சப்போ முகேஷ் கேதார் மேலே கேஸை டைவர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணோம் சார். நீங்க இப்போ ஜெயிலுக்கு போகலாம். நீ இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு போ. நீ இப்போ குழு மணாலிக்கு போ. ஆஷிஷ் அபர்ணா உறவு சட்டவிரோதமானது. ஒருவேளை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். அவங்களோட கல்யாணத்தை சட்டபூர்வமா ஆக்க முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம செகண்ட் ஆப்ஷனா ஒரு பெரிய பிளான பண்ணி 4 உயிர்கள் இல்லாம பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான தண்டனையை கடவுள் தான் கொடுக்கணும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட 19 எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கோங்க, பாதுகாப்பாவும் இருங்க, ஜாக்கிரதையாவும் இருங்க. அப்புறம் பாத்துக்கிட்டே இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.